அப்பா அம்மா ஒரு வழியா 12th எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. லீவு வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பயனுள்ள விஷயம் பண்றேமா. என்னப்பா பண்றது? கம்ப்யூட்டர் கிளாஸ் போ. ஒரு ஷார்ட் டர்ம் கோர்ஸ் முடிச்சா உன் காலேஜ் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அதெல்லாம் வேண்டாம். பேசாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணட்டும். இந்த அம்மாவை பாருங்கப்பா. சுகுணா, பிள்ளைகளை கம்ப்ரஸ் பண்ணக்கூடாது. அவங்க விருப்பம் முக்கியம். சரி, நாளைக்கு என்ன சொல்லக்கூடாது. அம்மா பயப்படாதீங்க, நான் நல்லா படிப்பேன். தம்பி எங்கம்மா? அவன் கிரிக்கெட் விளையாட வெளியே போயிட்டான். இனிமே நைட்டுக்கு தான் வருவான். அப்படியா? சரி சரி. இப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கணும் போல இருக்குது. நேரம் போறதே எனக்கு தெரியல. டேய், பால் ஒழுங்கா போடுங்கடா. அப்பா, உங்க நோஸ் ரெட் கலர்ல வீங்கி இருக்கு. காலையில இருந்து இப்படித்தான் மூக்குக்குள்ள மருகு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வலிக்குது. அம்மா, என்ன ஆச்சு? நாம டாக்டர் கிட்ட போலாம். நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வரோம். நீ வீட்ல சேஃப் ஆயிரு. நான் பக்கத்து வீட்டு புஷ்பா அத்தை கிட்ட சொல்லிட்டு போறேன். ஏதாவது வேணும்னா அவங்க கிட்ட கேட்டுக்கோ. சரிப்பா, சரிம்மா. அம்மா அப்பா பத்திரமா போயிட்டு வாங்க. திரும்பி வரப்போ ஏதாவது வாங்கிட்டு வாங்க. வாங்க, நம்ம சீக்கிரமா போகணும். டாக்டர் வேற போயிட போறாங்க. சரி வா போலாம். ஒரு வழியா நாம ஹாஸ்பிடல் ரீச் பண்ணிட்டோம். ஆமா, இனி டாக்டர் போய் பார்க்க வேண்டியதுதான். உள்ள போகலாம். கடவுளே, என்னோட மனம் ஏதோ பயமா இருக்கிறது. ஏதோ புதுவித ஆக்கு இருக்கிறது. யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது. அப்பா அம்மாவையும் தம்பி பாத்துக்கோங்க. எங்க குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்பா, இப்பதான் கொஞ்சம் மன நிறைவா இருக்குது. சரி, ஒரே போரா இருக்கு. போய் டிவி பார்ப்போம். ஆனால் விதி இன்னும் சில நிமிடங்களில் அவள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை அவள் அறியவில்லை.